மன்னார் மாவட்டத்தின் அபிவிருத்தி மற்றும் மின்சாரம் தொடர்பாக ஆராயும் விசேட கலந்துரையாடல் இன்றைய தினம் மன்னார் மாவட்ட செயலகத்தில் வலுசக்தி பிரதி அமைச்சர் முகமது இல்யாஸ் முகமது அர்கம் தலைமையில் இடம்பெற்றது. மன்னார் ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் ஏற்பாட்டில் இடம்பெற்ற குறித்த கலந்துரையாடலில் இலங்கை மின்சார சபை அதிகாரிகள், காற்றாலை மின் நிறுவனங்களின் பிரதிநிதிகள், பிரதேச செயலாளர்கள், உள்ளூராட்சி மன்றங்களின் பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டனர். குறித்த கலந்துரையாடலின் போது மன்னார் மாவட்டத்தின் மின்சார வசதிகள், வெள்ளத்தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாடு தொடர்பான பல்வேறு முக்கிய விடயங்கள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது. குஞ்சுக்குளம் பகுதியில் வெள்ளத்தால் ஏற்படும் மின்சார அபாயங்களை தடுக்கும் வகையில் மின் இணைப்புகளை பாதுகாப்பான முறையில் உயர்த்தி அமைப்பது, சிலாவத்துறை, முருங்கன் மல்வத்து, ஓயாபாலம் அருகில் உள்ள மின் கேபிள்களின் பாதுகாப்பை மேம்படுத்துதல், தள்ளாடி கடற்கரை வீதியில் வீதி விளக்குகளை அமைப்பது, மடுப்பிரதேச செயலக பிரிவின் சோதிநகர் பகுதியில் மின்சார வசதியற்ற குடும்பங்களுக்கு இலவச கிராமப்புற மின் மையமாக்கல் திட்டத்தின் கீழ் மின்சார இணைப்புகளை வழங்குவது தொடர்பாக இதன்போது கலந்துரையாடப்பட்டது. மன்னார் மாவட்டத்திற்கு உட்பட்ட மறுசீரமைக்கத்தக்க எரிசக்தி திட்டங்கள் தொடர்பாகவும், மன்னார் பிரதேச மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிறுவனங்களின் சமூக பொறுப்புணர்வு திட்டங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் மன்னார் தீவில் தொடர்ந்து ஏற்படும் வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்துவது மற்றும் தடுப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இதன்போது கருத்து வெளியிட்ட பிரதி அமைச்சர் அர்கம், மன்னார் தீவு பகுதிக்கான வெள்ளக்கட்டுப்பாட்டு திட்டத்திற்கு தற்காலிக மதிப்பீடாக சுமார் 12 கோடி ரூபாய் நிதிக்கு அமைச்சரவை அனுமதி கிடைத்துள்ளதாக தெரிவித்தார். இது தொடர்பான பணிகள் தாழ்நிலப்பகுதி அபிவிருத்தி அதிகார சபையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இன்னும் சில மாதங்களுக்குள் இது தொடர்பான அறிக்கை கிடைத்தவுடன் அடுத்த கட்ட கட்டுமான பணிகளை தொடர முடியும் என எதிர்பார்க்கப்படுவதாக பிரதி அமைச்சர் தெரிவித்தார். தம்பபவனி காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் செயல்பாட்டில் உள்ளதாக குறிப்பிட்ட அவர், வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்தும் திட்ட அறிக்கை மற்றும் பணிகள் முழுமையாக ஆரம்பிக்கப்படும் வரை மன்னார் தீவுக்குள் புதிய திட்டங்களை ஆரம்பிப்பது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்.